ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்சர் லக்ஸன். வாங்க இன்றைக்கி சூப்பரான சுவையான சுருக்குன்னு ஒரு ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் வைக்கிறது ரொம்ப சுலபங்க. ரசம் வச்ச போதுங்க காலியாகிறதே தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அதுக்கு 2 கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி நீங்கள் வறுத்துக்குங்க. ஆயில் ஊற்றும் போது நெடி வராமல் இருக்குங்க. மூக்கில் நெடி ஏறாமல் காரில் ஏறாமல் இருக்குங்க. அதனால தான் ஆயில் ஊற்றுறது. நீ எண்ணெய் ஊற்றிக்கிங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. அடுத்தது மல்லி ஒரு 50 கிராம் அளவு எடுத்துருக்கோங்க. 2 கைப்பிடி அளவு, அதுவும் 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன கையாக இருந்தால் ஒரு 3 கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்தரலாங்க. அடுத்தது மிளகுங்க. மிளகு காஃபி டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் எடுத்துருக்குங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகு ஸ்லைட்டாக ஒரு சவுண்டு வருங்க, படப்படன்னு ஒரு சவுண்டு வருங்க. அந்த சவுண்டு வர வரைக்கும் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஜீரகம் 1 டம்ளர் எடுத்துருக்குங்க. 1 டம்ளர் எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு ஒரு கம்மன்னு ஒரு மணம் வருங்க. அந்த மணம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கொள்ளு 1 டீஸ்பூன், பாசிப்பயிறு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இதையும் நல்லா போட்டு இது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இது கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாங்க வறுக்கணும். வறுத்தாக்க இந்த பருப்பெல்லாம் நல்லா பவுட்ரு ஆகுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பலுன்னு இருக்குங்க. அதனால தான் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றி இதுக்கு மட்டும் வறுத்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை தழை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துங்க. ஏன்னா பச்சை இருந்ததுன்னா ரசப்பொடி நம்ம ரொம்ப நாளைக்கு 6 மாதம் வரைக்கும் வச்சுருப்போங்க. இது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அப்போ தான் பூச்சிக்கூடு கட்டாமல் இருக்குங்க. அதனால எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குங்க. பெருங்காயம் நல்லா தாராளமாக போடுங்க. பெருங்காயம் போடுறதுல ரசம் நல்லா இருக்குங்க. இது மாதிரி நல்லா எல்லா பொருளும் ஒரு 4 பொடியில் வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு சம்படாக்கில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரசப்பொடி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.